ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடில இருந்து லேட்டஸ்டா 2 அப்டேட் கொடுத்திருக்காங்க. ஜனவரி மாசம் சம்பந்தப்பட்ட அப்டேட். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. சோ அந்த அப்டேட் வந்திருக்கு. ரூ. 300 தர்ஷன் டிக்கெட்டோட அப்டேட் மட்டும் இன்னும் வரல. சோ நம்ம வந்து அதையும் எதிர்பார்க்கலாம். சோ என்ன அப்டேட் அப்படின்றத டீடைலா பார்க்கலாம். நம்ம ஆல் இன் ஒன் அப்டேட் டிடிடி அப்டேட் சேனல்ல எந்த ஒரு அப்டேட் வந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு அப்டேட்டையும் மிஸ் பண்ணாம பார்க்கிறதுக்கும் லேட்டஸ்டான எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்ன அப்டேட் அணின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாசத்துக்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் வந்து 12/12 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 12ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த ஆர்ஜித சேவால என்னென்ன டிக்கெட் வரும் அப்படின்னா, கல்யாணோற்சவம். ஸோ இது வந்து ஒரு கப்பல் டிக்கெட்டு 2 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தர்ஷன் போக முடியும். ஸோ 1000 ருபீஸ் பே பண்ணி நம்ம புக் பண்ணணும். அது இல்லாம ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சகஸ்கர தீபலங்கார சேவா, இந்த 3 சேவாலையும் ஒருத்தர் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா, நம்ம சேவால பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு சுபதம் என்ட்ரி வழியா மூலவ தரிசனம் பார்க்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்றதுக்கு நம்ம 5 ஐடி ப்ரூஃப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு. ஸோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா 5 ப்ரூஃபை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா டிக்கெட் புக்கிங்க்கு மட்டும். இந்த வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல இந்த 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜித சேவாலாம் ஏகாந்தமா தான் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஓபன் ஆகும். அப்போ 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி கூட மேபி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ எப்படி நம்ம 300 தரிசனத்துல மூலவர் தரிசனம் பாக்குறோமோ, ஸோ அதை விட இது இன்னும் சீக்கிரமா நம்ம பார்த்துடலாம். சேவா முடிக்கிறதுக்கு முன்னாடியே தர்ஷன் பார்த்துடலாம். இல்ல நம்ம சேவா முடிச்சுட்டு கூட தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இந்த சேவாலாம் உங்களுக்கு எந்த சேவா வேணுமோ நீங்க புக் பண்ணிக்க முடியும். இது வந்து 12ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னன்னா, ஜனவரி மாசத்தோட எலக்ட்ரானிக் டிப் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதோட அப்டேட்டும் இன்னைக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ இதுவும் 12ஆம் தேதி தான் ஓப்பன் ஆகுது. காலையில 10 மணில இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 14ஆம் தேதி காலையில 10 மணி வரைக்கும் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ரீ ஆர்ஜித சேவா டிக்கெட் எலக்ட்ரானிக் டிப்ல என்னென்ன சேவாவுக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா, சுப்ரபாத சேவா வந்து மார்கழி மாசம் கிடையாது. ஓகேங்களா? சோ சுப்ரபாத சேவா, அதே மாதிரி உங்களுக்கான தோமால சேவா, அர்ச்சனா, அஷ்டதளபாத பத்மாராதனா, இந்த 4 சேவாவுக்கும் நம்ம ஆன்லைன்ல எலக்ட்ரானிக் டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம்னா நமக்கு வந்து அவங்க குலுக்கல் முறையில கம்ப்யூட்டர் பேஸ்டு குலுக்கல் முறையில செலெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதுல செலக்ட் ஆனா மட்டும்தான் நம்ம சேவாவுக்கு வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த தரிசன டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா நம்ம குலசேகர படி வரைக்கும் போயிட்டே பெருமாளை தரிசனம் பண்றதுக்கான ஒரே வாய்ப்பு, காமன் டிவோட்டிஸ்க்கு ஒரே வாய்ப்பு இந்த தரிசன டிக்கெட்ல நமக்கு கிடைக்கும். இதுல எல்லா நாளும் நடக்கக்கூடியது அந்த சுப்ரபாத சேவா தான். மார்கழி மாசம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நம்ம மேக்ஸிமம் ஒரு மொபைல் நம்பர் லாகின் ஐடி பாஸ்வேர்டில் தான் பண்ண முடியும். இது 2 புக்கிங்குமே லாகின் ஐடி பாஸ்வேர்டில் தான் பண்ண முடியும். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் 2 பேர் வரைக்கும் பண்ணலாம். ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எது வேணாலும் யூஸ் பண்ணி நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் பொறுமையாகவே பண்ண முடியும். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பண்ணுறோம். அவங்க லக்கி டிப் நடத்தி தானே ரிசல்ட் சொல்லுவாங்க. அதனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து புக் ஆகாது. ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பண்ணிக்கணும். எந்த ஃபீஸும் பே பண்ண தேவையில்லை. சிம்பிளா உங்க மொபைல்ல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கலாம். இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ல வந்து கல்யாணோற்சவம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு சேவா. அதுக்கு தான் நிறைய பேர் புக் பண்ணுவாங்க. ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுக்கு அடுத்ததா புக் ஆகக்கூடியது வந்து ஊஞ்சல் சேவா. இது 2 சேவாவும் ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். மீதி இருக்க சேவா வந்து ஓரளவு நார்மலா இருக்கும். தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க 300 தரிசனத்துல ஜனவரியில வந்து ஒரு நாள் தர்ஷன் போலான் இருக்கீங்க. ஒரு சிலர் வந்து இப்படி பிளான் பண்ணுவாங்க. ஒரு 2 நாள் 3 நாள் தர்ஷன் பிளான் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஆர்ஜித சேவால ஒரு நாள் நீங்க புக் பண்ணிக்கலாம். 300 தரிசனத்துல ஒரு நாள் புக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் தர்ஷன் பார்க்கறதுக்கு பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 தான் இப்போ லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. ஸோ அடுத்த அப்டேட் நமக்கு என்ன வரணும்னா 300 தரிசன டிக்கெட்டோட அப்டேட் தான் வரணும். 500 தர்ஷன் டிக்கெட்டும் அப்டேட் கொடுப்பாங்க. அடுத்து திருமலையில ரூம்ஸ் புக்கிங்கான அப்டேட். இது எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ இது வந்து திங்கக்கிழமை ஓப்பன் பண்றதுக்கான அப்டேட் இன்னைக்கே கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 300 தர்ஷன் அப்டேட் வருமா என்னன்னு தெரியல. பட் நாளைக்கு இல்லைன்னா நாளான்னைக்குள்ள 300 தர்ஷன் டிக்கெட் அப்டேட் கண்டிப்பா வரும். எந்த அப்டேட் வந்தாலும் உடனே நம்ம சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேட்டஸ்டான யூஸ்ஃபுல்லான அப்டேட்ல மீட் பண்ணலாம். புக்கிங்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.